அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். எ ஸ்டோன் ஆஃப் மாஸ் எம், ஓகே, ஒரு கல் அதனுடைய மாஸ் எம் டைட் டு தி எண்ட் ஆஃப் எ ஸ்ட்ரிங், ஒரு நூலில் கட்டியிருக்காங்க. ரிவால்வ்ஸ் இன் எ வெர்டிக்கல் சர்க்கிள். ஸோ இட் இஸ் ரிவால்விங் இன் எ சுற்றினா வெர்டிக்கல் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். The net forces at the lowest and highest points of the circle directed vertically downwards are அது மேலே செயல்படக்கூடிய உச்சியில் இருக்கும்போது சுற்றும்போது, உச்சியில் இருக்கும்போதும் கீழே இருக்கும்போதும் அதன் மேல் செயல்படக்கூடிய விசைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. T1 V1 denote the tension and speed at the lowest point, T2 and V2. ஸோ கீழே உள்ளது T1 V1 டென்ஷன் அண்ட் வெலாசிட்டி, மேலே உள்ளது T2 V2 அப்படின்னு நாமன்கில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது சரி என்று ஆராய்வதற்கு முன்னால் இந்த சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்யணும்? வி ஷுட் அனலைஸ். ஸோ அனலைஸ் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதில் எந்த ஆன்சர் சரின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ லெட் அஸ் அனலைஸ் தி சிச்சுவேஷன். திஸ் இஸ் தி சென்டர். ஸோ இந்த சென்டரை வச்சு ஒரு நூல் கட்டியிருக்கோம். அந்த நூலில் அந்த கல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கல்லுடைய மாஸ் எம். ஓகே, இப்போ நம்ம என்ன வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய பொசிஷன் வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய பொசிஷனில் பிள்ளைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, திஸ் இஸ் ரிவால்விங் திஸ் வே நான் அசியூம் பண்ணியிருக்கேன், ரிவால்வ் ஆகிறதா. ஸோ இப்படி சுற்றி வரும் பொழுது ஓகே, centripetal action be toward downwards, so tension will be upwards. ஒரு நூலை அப்படி சுற்றினீங்கன்னா நூல் எப்பயுமே இழுக்கப்படும். ஓகே, this is revolving, tension will be directed away from the mass, right? அது மேலே இருந்தாலும் சைடில் இருந்தால் இப்படி இருந்தால் இப்படி, கீழே இருந்தால் இப்படி. You got the point. So this is the direction of tension. I call this as T1. Acceleration due to gravity always downwards. ஓகே, ஸோ அப்போ இது மேலே இங்கே செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? இட் இஸ் சிம்பிள், திஸ் இஸ் mg மைனஸ் T1. இங்கே இப்போ இது அப்படியே சுற்றி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது சென்ட்ரிபிட்டல் ஆக்ஷன் வில் பி திஸ் டைரக்ஷன். ஸோ ரியாக்ஷன் வில் பி கல்லுங்க இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில். ஓகே, ஸோ அத்துட்டு போகிறேன்னு சொல்லும், இப்படி கல் அத்து சுற்றும் போது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் டென்ஷன் T2. திஸ் இஸ் மாஸ் எம். ஸோ அது கிரியேட் பண்ண ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி இஸ் m into g. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் இந்த T2வும் டவுன்வர்ட்ஸாக இருக்குது, mgயும் டவுன்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு T2, that is mg plus T2. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ கீழே இருக்கும்போது mg மைனஸ் T1, மேலே இருக்கும்போது mg ப்ளஸ் T2. இது எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணணும். எங்கே இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ கேமரா அங்கே வந்துட்டோம். ஸோ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசி லோயஸ்ட் பாயிண்டில் mg மைனஸ் T1, ஹையஸ்ட் பாயிண்டில் mg ப்ளஸ் T2. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச அனாலிசிஸ் ஆன்சராகவே வந்துருச்சு. அப்போ இது கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆன்சர் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஆனால் இதை நீங்களாக செய்ய முடியாது. நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஹையஸ்ட் பாயிண்ட் mg ப்ளஸ் T2, ஹையஸ்ட் பாயிண்ட் mg ப்ளஸ் T2 கரெக்ட், லோயஸ்ட் பாயிண்ட் mg மைனஸ் T1. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி வே டு அனலைஸ். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.